ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. வாசிங்கப்பா. మూక పంచశతి ఆర్యా శతకం శ్లోకం 1. కారణపరచిత్రూపా కాంచీపురసీమ్ని కామపీఠగత కాచన విహరతి కరుణా కాశ్మీరస్తభగ కోమల అంగలతా. ஸோ காரண பரச்சித் ரூபா, சித் ரூபான்னு சொல்கிறோம். எப்போவுமே தேவி வந்து சொல்லும் போதே சித் ஸ்வரூபின்னு சொல்கிறோம் இல்லையா. சத்து சித்து ஆனந்தம் சொல்லிடுறோம். பகவானை வர்ணிக்கும் போது 3 வார்த்தை தான், சத்து சித்து ஆனந்தம். ஸோ சத்துன்னு இருப்பு, த எக்ஸிஸ்டன்ஸ், த ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸு, இருப்பு அப்படின்னு சொல்கிறோம் சத்தை. சித்துன்னு சொல்லும்போது அந்த சத்தோடு இருக்கக்கூடியது தான் சித்து. சித்துனா மாயைன்னு ஒரு அர்த்தம். ஸோ சித்து தான் இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த சித் ஸ்வரூபி பகவானை இயக்கிறது, நம்மளை உள்ளுக்குள்ளேருந்து இயக்கிறது எல்லாமே அந்த மாயா சக்தி. அதனால அவளுக்கு சித்ரூபின்னு பேர், சித்ரூபிணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து நம்மளுக்குள்ள சித்துங்கிறது என்னது, சித்தம் வேறை சித்து வேறை. சித்தம்ங்கிறது மனசுல ஒரு மனசு, இந்த 4 இருக்கு இல்லையா, அந்த கரணங்கிறத 4ல் ஒரு 1 ஆஃப் தி ஐட்டம்ஸ் 4ல் 1 வந்து சித்தம். அந்த சித்தம் வந்து வாசனைகளோடு இருப்பிடம், அது வேற சித்து வேற. சித்துங்கிறது அதுக்கு பின்னாடி இருந்து இந்த சித்தத்தை இயக்கக்கூடிய வஸ்து, அது சித்து. ஸோ அதுதான் தேவி, அந்த சித்ரூபியாக இருக்கக்கூடியவள். ஸோ அவள் எல்லாரையுமே இயக்கிறா, நம்மளை மட்டும் இல்லை, அந்த பகவானுக்கே சக்தியை கொடுத்து அஹோ புருஷிகாவாக நான் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து அந்த பகவானை சிருஷ்டியில் ஈடுபடுத்துறதுக்கே அவள் தான் காரணம். ஸோ அப்படி காரண பரச்சித்ரூபா, பரம காரணம் அவள். இந்த உலகம் காரியம், அவள்கிட்டருந்து வரக்கூடிய எல்லாமே காரியம். ஸோ அவளால் வரக்கூடிய அந்த காரியத்துக்கு அவளே மூல காரணமாக இருக்கிறாள். ஸோ பிரம்மா படைக்கிறாருன்னா பிரம்மா படைக்கிறது இல்லை, பிரம்மாவுக்கு உள்ளேருந்து அந்த தேவி அந்த இயக்கத்தை கொடுக்கறதுனால தான், அந்த சக்தி இருக்கிறதுனால தான் அவரால் படைக்க முடியாது. ஸோ அப்படி காரண ரூபமாக இருக்கிறாள். காஞ்சிபுர சீமினி காமபீட்டகதா, காஞ்சிபுர சீமினி, காஞ்சிபுர எல்லை, சீமான எல்லை. ஸோ காஞ்சிபுரத்தினுடைய எல்லைன்னு என்னது, எப்போவுமே ஒரு ரிவர் வில் ஃபார்ம். ஒரு ரிவர் இருக்கும்போது ரிவரோட கரையில் இருக்கக்கூடியது தான் எல்லா நகரங்களுமே ஒரு ரிவரை ஆதாரமாக வச்சு தான் வரும், நதியோட ஆதாரமாக. அங்கே கம்பா நதி ஓடுறது, வேதவதி, கம்பா வேதவதி, அதெல்லாம் அப்போ ஓடி இருக்கு, இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த நதிக்கு அந்த காஞ்சிபுரம்ங்கிற அந்த ஊரில், அந்த எல்லையில் காமபீட்டகதா, காமபீட்டம்னு சொல்லும்போது காமகோடி பீடம்னு சொல்லலாம். காமகோடி பீடம்னு சொல்லும்போது நம்ம என்ன நேற்றுக்கே பார்த்தோம், காமகோடிக்கு அர்த்தம் பார்த்தோம். அதாவது காமத்தோடைய விருப்பங்களுடைய எல்லையை தரக்கூடியவள், விருப்பங்களுக்கெல்லாம் அதை முழுசாக மூடிடுவள், நமக்கு விருப்பமே வராத மாதிரி செய்யக்கூடியவள். ஸோ அப்படிப்பட்ட காமபீடத்தில், ஸோ தான் விரும்பி ஏற்றுக்கொண்ட பீடம் காமபீடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காஞ்சிபுரம் வந்து எல்லா உலகத்துக்கும் நாபிஸ்தலம், சென்டர். ஸோ அகில உலகத்தோட சென்டர் பார்ட்டு, அந்த பார்ட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு காமபீடமாக அதை விரும்பி ஏற்றுக்கொண்டவள். அதனால காமபீட்டகதா. இல்லை, காமம்னு சொன்னால் ஸ்ருங்காரம். ஸோ ஸ்ருங்கார ரசத்தோடு கூடி காமேஸ்வரியாக பரிணமித்து அங்கே உட்காந்துருக்கான். ஸோ ஸ்ருங்கார ரூபிணியாக, ஸ்ருங்கார வடிவினலாக, காமபீடமாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறாள். கதா காச்சன விகரதி கருணா. விகரத்தின விகாரம் பண்ணுறா. விகாரம் என்னது, சஞ்சாரம் பண்ணுறது, விளையாடுறது எல்லாமே விகாரம்னு பேர். விகாரங்கிறது சஞ்சாரம் பண்ணுறதும் விகாரம் தான், விளையாடுறதும் விகாரம் தான். ஸோ காச்சனன்னு வர்ணனைக்கு அப்பாற்பட்டவள். காச்சனன்னு இப்படி இன்னார் இனியர்னு எல்லாம் வர்ணிக்க முடியாது. தேவியை யாராவது வர்ணனைக்கு அப்படியே முழுசாக வர்ணிச்சிட முடியுமா? அதனால் இப்படி வர்ணனைக்கு அப்பாற்பட்ட யாரோ ஒருத்தி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். காச்சன விகரதி கருணா, கருணையே அங்கே விகாரம் பண்ணுறதுங்கிறார். ஸோ கருணைங்கிறது மூர்த்தி வடிவமாக அங்கே காஞ்சிபுரத்தில் உட்காண்டிருக்கான். இப்போ தேவி வேறில்லை, தேவியோட கருணை வேறில்லை, கருணை இஸ் பர்சானிஃபைடு, அப்படியே மூர்த்தி வடிவமாக இருக்கிறான் அந்த காஞ்சிபுரத்தில். காஷ்மீர ஸ்தபக கோமல அங்கலதா. காஷ்மீர ஸ்தபகம்னா குங்குமப்பூ. காஷ்மீர ஸ்தபகம்னா பூங்கொத்து, ஸ்தபகம்னா பூங்கொத்து, குங்குமப்பூ. காஷ்மீர் அந்த இதுதானே சொல்கிறோம், காஷ்மீர்லேருந்து கிடைக்கிறது குங்குமப்பூ. அந்த குங்கும பூங்கொத்து அப்படின்னா இது ரொம்ப
ரொம்ப சாஃப்ட்டு. குங்குமப்பூவில் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ அது மலரே சாஃப்டாக இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய பொடியை தான் நம்ம காஷ்மீர குங்குமப்பூன்னு சொல்லி எல்லாம் பாலில் போட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த குங்குமப்பூ கலரில் கோமல அங்கலதா, சாஃப்ட் உடம்பெல்லாம் அப்படி தொட்டாலே வாடிடுமா, அப்படி ஒரு கோமலமான உடம்பு. அங்கலத்தான்னு அவளுடைய அங்கங்கள்லாம் கொடி போல, அப்படி கொடி எப்படி அப்படி சாஃப்டாக இருக்கும், அப்படி தொட்டாலே வளைஞ்சிடும். அந்த மாதிரி கோமலமான அங்கத்தோடு காமேஸ்வரி ரூபமாக சிங்கார வடிவினலாக காஞ்சிபுர எல்லையில் இருக்கிறாள் அந்த காரண பரச்சித் ரூபிணியாக இருக்கக்கூடியவள். காரண பரச்சித் ரூபா காஞ்சிபுர சீம்னி காமபீடகதா காச்சன விஹரதி கருணா காஷ்மீர ஸ்தவக கோமல அங்கலதா. ராதே கிருஷ்ண ராக. ஓகே. கஞ்சன காஞ்சி நிலையம் கரதிருத கோதண்ட பாணசுணி பாசம் கடினஸ்தனபரணம் ரம் கைவல்யானந்த கந்தம் அவலம்பே. கஞ்சன காச்சன கஞ்சன இதெல்லாமே இப்படின்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாததுக்கு தான் கஞ்சன. கஞ்சனல்ல சம்திங், சம் ஒன், சம்திங், அந்த மாதிரி அர்த்தம், ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஸோ கஞ்சன காஞ்சி நிலையம். ஸோ காஞ்சி நிலையம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் என்ற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரமே கஞ்சனன்னு சொல்லும்போது அந்த காஞ்சிபுரத்தை கூட இப்போ ஒரு நம்மளால் வர்ணிக்க முடியாதுங்கிற அர்த்தத்தில் வந்துடுது. ஸோ ஏதோ ஒன்று, அந்த நாபிஸ்தலம், உலகத்துக்கே சென்றாக இருக்கக்கூடிய நாபிஸ்தலமாக இருக்கக்கூடியது வர்ணனைக்கு அப்பாற்பட்ட காஞ்சிபுரன்றான். ஸோ அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்தை நிலையமாக ஆலயமாக கொண்டு கரதிருத்த, அவன் கையில் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கான்ற கோதண்டம் சொன்னால் வில்லு, ஒரு கையில் ஒரு வில்லு, அவளோட வில்லு என்னது இச்சு கோதண்டான்னு சொல்லுவோம் இல்லையா. இச்சுன்னா இது கரும்பு வில், அவள் கையில் கரும்பு வில் வச்சுருப்பாள். பானம்னா என்னது அவளுடைய சரங்கள், அந்த பானங்கள் 5 மலர்வாளி 5ன்னு சொல்லுவோம் இல்லையா, 5 பூக்களாலான அம்பு. ஸோ அந்த 5 அம்புகள் அவள் கையில் இருக்குது. ஒரு கையில் ஸ்ருணினா அங்குஷங்கிறது ஒரு ஆயுதம். நம்ம நார்மலாக யானை அடக்கிறதுக்கு அங்குசத்தை யூஸ் பண்ணுவாள். ஸோ அந்த அங்குஷங்கிறது அவள் கையில் வச்சுட்டுருக்கா. இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டிவ். என்ன இண்டிகேட் பண்ணுறது? உன்னுடைய இந்திரியங்களெல்லாம் என் கையில் இருக்கப்பா, நான் தான் உன்னை இயக்கிறேன் அப்படி சொல்கிற மாதிரி கையில் அங்குஷம் ஒரு ஆயுதம் இருந்தால் தான் நமக்கு ஒரு பயம் ஏற்படும். பகவான் கையிலே வனமாலி கதீஷாங்கின்னு சொல்லும்போது கையில் பகவான் ஆயுதம் வச்சுருக்கனால தான் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறோம். அவர் கையில் ஆயுதம் இல்லை, இவர் என்ன ரட்சிக்க போகிறார் அப்படி ஒரு பயந்துருவோம் நம்ம. அதனால தான் தேவியை அங்குசத்தை வச்சுட்டு இருக்கா. எதுக்கு? உன்னுடைய இந்திரியங்கள் நான் இயக்கிறேன் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கா அந்த அங்குஷம். பாஷம்னா கயிறும் அந்த காலத்தில் ஒரு ஆயுதமாக தான் இருந்திருக்கு. பாஷம்ங்கிறது நம்ம பந்த பாஷம்னு யூஸ் பண்ணிடுறோம். நம்ம சம்சாரத்தில் வரும்போது பந்த பாஷம்னு என்னது? நம்மளை கட்டி வைக்கக்கூடிய கயிறாக இருக்குது. இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டுடுறோம் நம்ம கயிறு. ஸோ இந்த கயிறை முடிக்கிறதுக்கோ இல்லை இந்த கயிறில் திருப்பி நம்மளை மாட்ட வைக்கிறதுக்கோ தேவியால் முடியும். அதை காட்டுறதுக்காக தன் கையில் ஒரு பாஷத்தை வச்சுட்டு இருக்காவ. ஸோ 4 கையோடு இருக்காவ. ஸோ கோதண்டம்ங்கிற வில்லு, இதை இச்சு கரும்பு வில், அப்புறம் வாளின்னா அம்புன்னு அர்த்தம், தமிழில் வாளின்னா அம்பு. ஸோ மலரம்புகள் ஸ்ருணி அங்குஷம், பாஷம் கயிறு, கடினஸ்தன பர நம்ரம், பாரமாக இருக்குது அவளுடைய ஸ்தனங்கள் எல்லாம், அவளுடைய மார்பகங்கள் 2ம் அப்படியே பயங்கரமான பாரமான இது, மலை போன்ற ஸ்தனங்கள்னு சொல்கிறா. பின்னாடி வர்ணனை போது பல விதமான வர்ணனை பண்ணுறா. ஸோ அது பாரம், அந்த பாரத்தினால கொஞ்சம் வளைந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சாமுதிரிகா லட்சணத்தில் வரக்கூடிய ஒரு அங்கங்களோடு விஸ்தாரங்கள், அவ்வளோதான். ஸோ இங்கே கவி அப்படி சொல்கிறார், மூக்க கவி. கடினமான ஸ்தனங்கள் அது பாரமாக இருக்குது, அதனால சிறிது வளைந்து காணப்படுகிறது. நம்ரான வளைந்து காணப்படுகிறது. கைவல்ய ஆனந்த கந்தம்னா வேர்னு அர்த்தம், கந்தம். ஸோ கைவல்ய ஆனந்த கந்தம் எதுக்கு வேர்? கைவல்ய ஆனந்தத்தை கொடுப்பதற்கு வேறாக இருக்கிறாள். ஆனந்தம்ங்கிறது கைவல்ய ஆனந்தம்னு கேவல ஆனந்தம்னு சொல்லுவோம். கேவலன்னு இந்த ஒன்லி சுகம், அல்டிமேட் சுகம் எங்கே வரும்? வைகுண்டத்தில் வரும் இல்லையா? நம்ம ஜீவன் முக்தனாக இருந்தானா ஆத்ம அனுபூதியிலேயே இருப்போமே, உள்ளுக்குள்ளேயே ஆனந்தப்பட்டு இருப்போம். வெளியில் உள்ள உலகத்தில் உள்ள சுகமோ துக்கமோ நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. அதுவும் கேவல ஆனந்தம் தான். தனக்குத்தானே ஆனந்தத்திலேயே இருக்கக்கூடியது, அல்டிமேட் ஆனந்தம் இருக்கக்கூடியது. அந்த கேவலானந்தத்தை கொடுக்கக்கூடியவன் வேர், கந்தம்.
அவலம்பே அவளை நான் கொழுகொம்பாக பிடித்து கொண்டிருக்கிறேன். அவலம்பேன்னு சொன்னான்னா ஆலம்பனமாக கொண்டிருக்கிறேன். ஒரு கொழுங்கொம்பாக அந்த தேவியை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு? தேவி என்னை காப்பாற்றுவா, எல்லா வித ஆபத்துலேருந்து என்னை வராமலே அவள் தடுத்து காப்பாற்றுவாள் அப்படின்னு எனக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேராக இருக்கக்கூடிய தேவியை நான் பற்றி கொள்கிறேன் அப்படிங்கிறார் மூக்கறிஞர். கஞ்சன காஞ்சி நிலையம் கரகிருத கோதண்ட பாண ஸ்ருணிபாஷம் கடினஸ்தனபரணம் ரம் கைவல்ய ஆனந்த கந்தம் அவலம்பே சிந்தித பல பரிபோஷண चिन्तामणिरेव काञ्चि निलयामे चिरतर सुचरित सुलभा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा. சிந்தித பல பரிபோஷண, பலனாலே பலன், நமக்கு தர வேண்டிய பலன். ஸோ சிந்தித்தனை நம்ம நினைக்கிற, நம்ம என்ன சிந்தனையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, இந்த கிடைக்கணும், தேவி எனக்கு இதை தரணும், இப்போ நம்ம குழந்தை பாஷானம், பேரனுக்கு நல்ல ஐஐடி கிடைக்கணும், இப்படிலாம் ஆசைப்பட்டோம்னா அதை பலனை கொடுக்குறான். பரிபோஷணம், போஷணம்னா நம்மளை போஷிக்கிறான். நீ விரும்பிய பலனை கொடுத்து இதில் என்ன பார்த்தோம், தயாசதகத்தில் பார்க்குறோச்சே தேவி எப்படி சொன்னாவா, தேவி அவளுக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை, இந்த பலன் சின்ன பலன்லாம் கேட்குறானே, ஐயோ இவன் இப்படி பாமரனாக இருக்கானே, எங்கிட்ட போய் மோட்சத்தை கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைக்கிறான். ஆனாலும் கேட்டதெல்லாம் நான் தரேன், சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றி அந்த பாமரனாக இருக்கக்கூடிய அந்த ஜந்துவை மோட்சத்தை கேட்குற அளவுக்கு கொண்டு போயிடுறா தயாதேவின்னு. அதில் அப்படி பார்க்குறோம் நம்ம. இங்கே தேவி இதே மாதிரி தான் என்ன பண்ணுறா, சிந்தித பல பரிபோஷனை நம்மளை போஷிக்கிறான். நீ கேட்டதெல்லாம் தரேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு நினைத்த பலனை போஷித்து கொடுக்கிறாள். அவள் எப்படி இருக்கா, சிந்தாமணிகி ஏவ, அவள் சிந்தாமணியாக இருக்கான். சிந்தாமணி கல் என்ன கேட்டதெல்லாம் கொடுக்கும், அப்படி ஒரு கல். கல்பத்ருமமும் அப்படி தான், கல்பக விருட்சமும் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும். அது அடியில் போய் இருந்து எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு எது கேட்டாலும் அது கொடுத்துரும் உடனே. ஸோ அது மாதிரி சிந்தாமணி கல்லும் அதில் ஒன் ஆஃப் தி ஐட்டம்ஸு, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கல். ஆனால் இவளுடைய கிரகமே சிந்தாமணி கிரகம்னு சொல்கிறோம். அவளோட இருப்பிடமே சிந்தாமணி கிரகம், அவளுடைய சிம்மாசனமே சிந்தாமணியால் ஆகப்பட்ட அந்த சேரு. அப்போது அவள் எப்பேற்பட்ட சிந்தாமணி அவள், அப்போ அவள் கடந்து கொடுக்க மாட்டலா. ஸோ எல்லாத்தையுமே கொடுப்பள். காஞ்சி நிலையாமே, காஞ்சிபுரத்தில் நிலையமாக ஆலயமாக கொண்டிருக்கக்கூடிய அவள் எனக்கு நான் கேட்ட பலனை கொடுக்கக்கூடியவள். சிரதர சுச்சரித சுலபா, சிரதரனா லாங்கா, ரொம்ப லாங்கு, சிரம்னாலே லேட்டு, ரொம்ப லாங்கா, சுச்சரிதா நன்றா தேவியை ஆராதிச்சுண்டு அவளையே நினச்சி தியானம் பண்ணிண்டு அவளுக்கு பூஜை பண்ணி அப்படிப்பட்டவர்களுக்கு சுச்சரிதா அந்த மாதிரி அந்த ஆச்சரணத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்களுக்கு சுலபா, அவள் சுலபமாக கிடைப்பாள். சும்மா இன்றைக்கி தொழுதே நாளைக்கே எனக்கு பலன் கிடைக்கணும்னா நடக்காது. தேவி டெஸ்ட் பண்ணுவா, நீ ஒழுங்காக அதில் நிலை பெற்று நிற்கிறியாம்பா. ஸோ அப்படி சிந்தித்தா நீ அந்த சிரத்தரனா ரொம்ப லாங்காக தேவியை யாரெல்லாம் நினைக்கிறாளோ அப்படி ஆச்சரணம் பண்ணுறாளோ அவர்களுக்கு சுலபமாக கிடைப்பாள், தேவி கிடைப்பாள். சித்தம் சிசிரயது, என்னுடைய சித்தத்தை சித்தம் என்னுடைய சித்தமாகப்பட்ட அந்த அந்தக்கரணத்தை சிசிரயது என்னை குளிர்விக்கட்டும்ங்கிறார் மூக்கர். என்ன சொல்கிறார், என்னை குளிர்விக்கட்டும். சித் சுகாதாரா, சித் சுகம், சித்தாக இருந்து என்னுடைய சித்தத்தை அவள் குளிர வைக்கணும். சித் சுகா தாராங்கிறத ஒழுக்கு, தாரையாக சித்த ஆனந்தத்தை கொடுக்கட்டுங்கிறார். தாரைன்னு ஒழுக்கு அப்படியே வருது, தாரையா அந்த சுகத்தை கொடுக்கட்டும்னு. சித் சுகா ஆதாரான்னு பிரிக்கலாம். சித் சுக ஆதாரான்னு பிரித்தோமானா சித்தத்தில் சுகம் ஏற்படுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அந்த சைத்தன்ய சுகம், அனுபூதி நிலைமைன்னு அர்த்தம். ஸோ உள்ளுக்குள்ள அனுபூதியை ஏற்படுத்துவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த தேவி சித்தம் சிசிரயது, என் மனதை அவள் குளிர்விக்கட்டும் அப்படிங்கிறார். சுதாவாக, அமிர்தமாக, தாரையாக, அமிர்த தாரையாக இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அதை யூஸ் பண்ணினோமானா. ஓகே, யா, சாரி, தேங்க் யூ. சிந்தித பல பரிபோஷண சிந்தாமணிரேவ காஞ்சி நிலையாமே சிரதர சுசரித சுலபா சித்தம் சிகிரயது சித்சுகாதாரா. இன்னொன்று படிக்கட்டுவாங்க? படிங்க, இன்னொன்று படிங்க.
कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्तिकुङ्कुमच्छायं कुरुते विकृतिं काञ्च्यां कुलपर्वत सार्वभौम सर्वस्वम्. குட்டில கச்சம், கச்சம்னு சொன்னால் முடின்னு அர்த்தம். ஸோ குட்டில கச்சம்னா வளைந்த முடி, தேவியோட முடிகள்லாம் வளைஞ்சிருக்கா. குட்டில கச்சம், வளைந்த முடியோடு கூடியவள். கடின குச்சம், குச்சம்னு சொன்னான்னா ஸ்தனம், அவளுடைய மார்பகங்கள். மார்பகங்கள்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, மலை போல் அப்படி ஸ்ட்ராங்கான அந்த குச்சங்கள் இருக்குது மார்பகங்கள். குந்தஸ்மித காந்தி, குந்தஸ்மிதான்னு சொன்னால் குந்த மலர்கள், அது பிச்சிப்பூ, அரும்பரும்பாக இருக்கக்கூடிய அது குசுமா பூ. ஸோ குந்த மலர்களை போன்ற ஸ்மித காந்தி, அதாவது அவருடைய புன்னகை. ஸ்மிதம்னா புன்னகை. ஸோ மந்தஸ்மித சதகம்னே 100 ஸ்லோகம் பின்னாடி படிக்க போகிறோம். அவளுடைய புன்னகையை பற்றி மட்டும் 100 ஸ்லோகம். ஸோ இந்த இடத்துல புன்னகை அவளோட எப்படி இருக்காம், குந்த மலர்களோட அரும்பருமான பல்லு இல்லையா, அந்த புன்னகை அது வழியாக வர வச்சு பொடி முல்லை வாட்டவர் இட் இஸ், அது பிச்சியோ முல்லையோ, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரில் உள்ள அந்த பூ, அதுபோல் காந்தி அட்ராக்டிவாக இருக்கா அவளுடைய புன்னகை. குங்குமச்சாயம், மேனி, அவளுடைய உடம்பு எப்படி இருக்குன்னா குங்கும கலராக அப்படியே சக்கச்சவேல இருக்கா தேவி. இப்போ இங்கே ரெட் கலர்லாம் அப்படி தேவி சிவந்த மகாலட்சுமி ரூபத்தில் இருக்கான்னு எடுத்துக்கணும். இப்போ குங்குமச்சாயம் குருதே விகிருத்தியும் காஞ்சியாம், காஞ்சிபுரத்தில் அவள் நல்ல நடமாடின்னு இருக்கா. அவளுடைய விளையாட்டு, அவளுடைய லீலைகள் எல்லாமே நடந்த இடம் எங்கே, காஞ்சிபுரத்தில். ஸோ காஞ்சியாம் குலப்பர்வதங்கள்னு நிறைய குலப்பர்வதங்கள் உண்டு. இந்த பொதிகை மலை, ஹிமாலயா மவுண்டன்ஸு, மேருமலை, இப்படி பல மலைகள் குலமலைகள்னு பேர், உயர்ந்த மலைகள்னு அர்த்தம். ஸோ இங்கே குலப்பர்வதம் கைலாசத்தை குறிக்கிறது. சார்வபௌம, கைலாச மலையுடைய சக்கரவர்த்தி யார், ஹிமவான். ஸோ ஹிமவானுடைய சர்வஸ்வம், ஸ்வம்ன சொத்துன்னு அர்த்தம். சர்வஸ்வம் சகல சொத்தும் ஹிமவானுடைய சொத்தாக இருக்கக்கூடியவன்னு யார், ஹிமவானுடைய பொண்ணுக்கு தான் மொத்த சொத்தும். அவர் என்ன சொல்கிறார், நிதம்ப பிராக்பார அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே பூமியே நிதம்பமாக உனக்கு வச்சுட்டாரோ அந்த ஹிமவான். சௌந்தர்யலகரில் எப்படி பார்க்குறோம் நம்ம, இந்த என்டையர் உலகத்தையே உன்னுடைய அந்த நிதம்பத்தில் கொண்டு வச்சுட்டாரோ, அவ்வளோ பாரமாக இருக்கே அவருடைய நிதம்பம், அப்படி இருக்கேங்கிறார், வர்ணிக்கிறாருங்க ஆதிசங்கரர் சௌந்தர்யலகரியில். ஸோ அவ்வளவு சொத்தும் அவளுக்கே தான். ஸோ அந்த ஹிமவானுடைய சர்வஸ்வம் சொத்தாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி. ஸோ இது ஃபுல்லாகவே அப்படியே தேவியை பார்த்து அப்படி கடன்னு ஸ்லோகம் வருது, மூக்கருக்கு அப்படியே ஸ்லோகங்கள் வருது. ஸோ அவர் எப்படி வர்ணிக்கிறாரோ அப்படியே நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அவரோட வாய் வழியாக நம்ம அந்த தேவியை அப்படியே மனசில் தியானித்து பார்க்க வேண்டியதான். कुलपर्वत सार्वभौम सर्वस्वम्. पञ्चशरशास्त्रबोधन परम आचार्येण दृष्टिपातेन काञ्चीसीम्नि कुमारी काचन मोहयति कामजेतारम्. ஸோ தேவி இப்போ ஆச்சாரியர்னு சொல்லிட்டார், பரம ஆச்சாரியர்னு சொல்லிட்டார். ஸோ தேவி டீச்சர். அவள் என்ன பண்ணுறா, ஆச்சாரியர் திருஷ்டி பார்த்தேன்னா தன்னுடைய பார்வையாலே படிப்பிக்கிறான். பஞ்சசர சாஸ்திர போதனை என்ன படிப்பிக்கிறான்னு பார்த்தா, சிங்கார ரசம் எப்படி இருக்கணும்ன்ட்டு. இதுதான் அந்த கதையில் பார்த்தோம் நம்ம. அந்த காமன் மன்மதன் சிவனை தேவிட்ட ஆசை வைக்கணும், அப்போ தான் முருகன் பிறப்பன். அதுக்கு வேண்டி தேவர்கள் அனுப்புகிறான், மன்மதன் அனுப்புகிறான். சிவன்கிட்ட போய் ஒரு மன்மத அம்பை எரியப்பா, சிவன் அப்படியே அட்ராக்ட் ஆகிடுவார் பார்வதிட்டா, அப்போ தான் ஒரு குழந்தை பிறக்கும், நம்மளுக்கு காப்பாற்றுவான் அந்த முருகன் அப்படின்னு அனுப்புகிறான். இவன் அம்பை போடுறான்னு அவர் இவனை எரிச்சுப்பிடுறான். கோவம் வந்துடுது, என்னுடைய தவச கலைச்சியா நீன்னு கோவம் வந்துடுது. ஸோ அவனுக்கு சிங்கார ரசத்தை அவருக்குள்ளே ஏற்படுத்த தெரியலை, ஃபெயில் ஆகிட்டான் மன்மதன். அப்போ தேவிகிட்ட அழறான், சரீரம் படுத்து அனங்கனா அழறான். தேவி என்ன பண்ணுறா, கடாட்சத்தால் நீ ரதிக்கு மட்டும் தெரிவாய் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கத்தை அவளுக்கு மட்டும் தெரியற மாதிரி ஒரு அங்கத்தை கொடுக்குறா. அவனுக்கு டீச் பண்ணுறா, அப்போ இப்படிலாம் எரியப்படாது, நான் அவனுக்கு காட்டித்தரேன் பாரு எப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த அம்பையும் இல்லையும் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுறா, அப்படியே கடாட்சங்கிற அந்த பார்வையினால் குளிர்வித்து, அந்த குளிர்ந்த பார்வையால் அந்த மலர்களை சிவன் மேலே எரியறாளா, சிவன் அப்படியே அட்ராக்ட் ஆகிடும். ஸோ இப்படி டீச் பண்ணுறாளாம் அந்த மன்மதனுக்கு. பஞ்சசர சாஸ்திர போதனம், பஞ்சசர சாஸ்திரன்னு 5 அம்புகளால் அந்த சிங்கார ரசத்தை
போதிக்கிறாள், சொல்லிக் கொடுக்குறா. ஆச்சாரியன திருஷ்டி பார்த்தேன, பார்வையாலேயே. காஞ்சி சீம்னி குமாரி காச்சன, காஞ்சிபுரத்தில் குமாரி ரூபமாக, அது 9 வயசு பாலையாக தானே வந்தாவ தேவி. முதல்ல வந்தது 9 வயசு பாலையாக. ஸோ அப்படி குமாரியாக வந்தவள், காச்சன வர்ணனைக்கு அப்பாற்பட்டவள். மோகயதி காம ஜேதராம், ஜேதராம்னு ஜெயித்தவர், காமனை ஜெயித்த அந்த மன்மதன், காமன்கிறது மன்மதன், மன்மதனை ஜெயித்த அந்த சிவன். ஸோ காமஜேதராம், ஸோ மன்மதனை ஜெயித்த சிவனை மோகயதி, மோகிக்க வைக்கிறாள் இந்த தேவி. தன்னுடைய பார்வையாலே, திருஷ்டியாலேயே சிவனை மோகிக்க வைக்கிறாள், சிங்கார ரசத்தை கற்பிக்கிறாள். பஞ்சசர சாஸ்திரபோதன பரம ஆச்சார்யேன திருஷ்டிபாதேன காஞ்சி சீம்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணம் அஸ்து. யா தேவி சர்வபூதேஷு பரயா காஞ்சிபுரயா பர்வத பர்யாய பீனகுச்சபரயா பரதந்திராவயமனயா பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா. ஸோ பரையா காஞ்சிபுரையா, பரையான்னா பரமாத்ம ஸ்வரூபம். தேவி எல்லாத்தையும் தாண்டினவள், பராசக்தி இல்லையா அவள். ஸோ அப்படிப்பட்ட பரையான்னா பரமமான பொருள், பரம வஸ்து, எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய வஸ்து. காஞ்சிபுரையான காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவள். ஸோ சகுன வடிவமாக காஞ்சிபுரத்தில் உட்காண்டிருக்கா. பர்வத பர்யாயன்னு சொன்னால் சினோனிம்னு அர்த்தம். பர்யாயம் சொல்கிறேன்னா பூஜைன்னு ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்துல பர்யாயன சினோனிம், ஈக்குவல். அதாவது எப்படி இருக்கா அவளுடைய பீனன்னு குண்டா இருக்கக்கூடிய குச்சங்கள், மார்பகங்கள் ஒரு பர்வதத்துக்கு ஈக்குவலாக இருக்கா. மலை போன்ற ஸ்தனபாரங்களை உடையவள். குச்சம் பரம்னா பாரம். ஸோ முன்னாடியே பார்த்துருக்கோம், அந்த ஸ்தனபாரத்தினால லேசாக வணங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மார்பகங்களை உடையவளும் அப்படி பார்த்தோம் நம்ம சாமுத்திரிகா லட்சணத்தில் அந்த மாதிரி வருதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ள மலை போன்ற அந்த ஸ்தனங்களை உடையவள். பரதந்திரா வயம் அனையா. ஸோ அனையான்னு இவளால் நாங்கள் பரதந்திரர்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவிக்கு எல்லாருமே அடிமை. பரதந்திரம், தேவி ஒருத்தி தான் சுதந்திரம்னா அவளுக்கு யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது, அவளுக்கு காரணம்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, அவளே தான் காரண ரூபி. இப்போ நம்மெல்லாம் யார்? இப்போ வயம்னா நம்ம எல்லாருமே பரதந்திரா, இவளுக்கு நாம் எல்லாம் அடிமை. ஸோ பரதந்திரா. பங்கஜ ச பிரம்மச்சாரி லோச்சனையாவுடைய கண்ணை வர்ணிக்கிறாருங்க. பங்கஜம் சொன்னால் தாமரை. ஸோ தாமரை போன்ற இதழ்கள், அவளுடைய இதழ்களை உடைய தாமரை இதழ் போன்ற கண்கள் அவளுடைய கண்கள். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே பார்த்தா செவ்வரி ஓடிய கண்கள்னு சொல்கிறோம் இல்லையா சாமுத்திரிகா லட்சணத்தில். கண்களுக்குள்ளே செவந்த வரிகள் இருக்கும். அது உயர்ந்த குல பெண்மணிகளுக்கு அப்படி தோன்றும்னு சொல்லுவாள். ஸோ பிரம்மச்சாரி லோச்சனையான, பிரம்மச்சாரின்னு ஒரு ஃப்ளவர் இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர். அந்த பூ மாதிரி இருக்கக்கூடிய செவ்வரி ஓடிய கண்கள். ஸோ தாமரை இதழ் போன்றவும் சன கூடவே பிரம்மச்சாரி பூ போன்ற அந்த பிங்க் கலரில் கண்ணுக்குள்ளே அந்த செவ்வரி ஓடக்கூடிய கண்களை உடையவள் அப்படின்னு வர்ணிக்கிறாருங்க தேவிய. ஐஸ்வர்யம் இந்து மௌலேஹே ஐகார்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோரசேகரம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம். இந்து மௌலேகே ஐஸ்வர்யம். இந்து மௌலேனா, இந்துன்னு சந்திரன், மௌலின கிரீடம். ஸோ சந்திரனை கிரீடத்தை உடைய சிவனுடைய ஐஸ்வர்யம். அப்போது சிவாபியாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிற ஸ்லோகமே சிவாபியாம்னு இந்த சிவானந்த லகரில் ஆரம்பிக்கிறது. ஸோ சிவனும் சிவாவையும் பிரிக்கவே முடியாது. அவள் 2 பேர் எப்போவுமே சேர்ந்து தான் இருப்பாள். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சிவனும் அதில் அடக்கம், சிவாவும் இருக்கா. அதனால சிவாபியாம்னு ஆரம்பிக்கிறது ஸ்லோகமே. அது மாதிரி சிவனுடைய ஐஸ்வர்யம் சிவா தேவி, அது மாதிரி தேவியோட ஐஸ்வர்யம் சிவன். 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் தனக்கு தானே 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் ஐஸ்வர்யமாக இருக்கிறார்கள். ஸோ இந்து மௌலேகே ஐஸ்வர்யம். இந்து மௌலி, இந்து சந்திரனை தலையில் சூடிய அந்த சிவனுடைய ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவள். ஐக்காத்மிய பிரகிருதி காஞ்சி மத்தியகதம். ஐக்காத்மியம்னு ஏகாத்மியம்,
ரெண்டு பேரும் ஒரே ஆன்மஸ்வரூபம். அதான் சிவாபியாங்கிற வார்த்தையில் அடங்கிறது. சிவனும் சிவாவுமாக 5 விதமான சாமியம் சொல்கிறோம் நம்ம. ஏன்னா நாம சாமியம் சொல்லும்போது பெயர்லேயே ஒற்றுமை. இவர் பவன், அவள் பவானி, இவர் சிவன், அவள் சிவா, அப்படி எல்லாம் நாம சாமியம் 2 பேருக்கு இருக்குது. அப்புறம் அனுகிரகத்தில் 2 பேர் ஒரே சமமான அனுகிரகம் 2 பேர் மாறி மாறி பண்ணுறா மக்களுக்கு. அதே மாதிரி அனுரூபம், ரூபசாமியம், அப்படி 5 விதமான சாமியங்கள் சொல்லப்படுறது. ஸோ இப்படி ஐகாத்மியம் ஒரே மித்தவர்களாக, ஏன்னா 2 பேருக்குமே 3 கண்ணு, அந்த உருவம் அதான் ஏக ரூபம் சொல்கிறோம் இல்லையா, 3 கண்ணு, அதே மாதிரி 2 பேரும் தலையில் சந்திரன், அப்படி எல்லாம் ஒரே போல் இருக்கா. பிரகிருதி காஞ்சி மத்தியகதம், காஞ்சியின் நடுவில் உட்காண்டிருக்கா, நடுநாயகமாக காஞ்சிபுரத்தை வீட்டிருக்கக்கூடியவள். ஐந்தவ கிஷோர ரேகம், இந்துங்கிறதுலேருந்து ஐந்தவன்னு வருது. இந்துவோட சம்மந்தப்படுறது என்னது? இந்துங்கிறது சந்திரன், சந்திரனுடைய பிறை. ஸோ ஐந்தவான்னு சொல்லும்போது இங்கே வந்து பிறைச்சந்திரனை, கிஷோரன குழந்தை சந்திரன், இது பிறைச்சந்திரன். ஸோ பிறைச்சந்திரனை சேகரம்னா தலை மேலே வச்சுட்டுருக்கா. ஸோ அப்படி அழகிய சந்திரனை தலையில் உடையவள். ஏற்கனவே சொன்னார் சிவனை சந்திரனை தலையில் உடைய சிவனுக்கு ஐஸ்வர்யன்னு முதல்ல இல்லை பார்த்தோம். இந்த இடத்துல தானும் அந்த சந்திர கிஷோரனை, அந்த பிறைச்சந்திரனை தலையில் வைத்து கொண்டிருக்கிறாள். ஐதம்பர்யம், நிகமானாம் ஐதம்பர்யம். ஐதம்பர்யம்னு சொன்னால் எய்ம்னு அர்த்தம், லட்சியம். ஸோ இதம் பர்யம்னு பிரித்தோம்னா இதுதான் எல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி, பர்யம்னா இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் எய்ம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ நிகமானாம் ஐதம்பர்யம் சொல்லும்போது வேத விழுப்பொருள்ங்கிற அர்த்தம். அதான் வேதத்தோடு எல்லை எங்கன்னு பார்த்தானா தேவியோட சரணங்கள், தேவியோட பாதத்துக்கு கீழே தான் வேதமே இருக்குது. வேதமெல்லாம் அதான் அவளுடைய சிந்தூரமாக இருக்குது. அவளுடைய பாதங்கள் வந்து அந்த வேதத்துடைய தலையில் சிந்தூரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சௌந்தர்யலகரில் எல்லாம் ஒவ்வொரு லிங்க் பண்ணி பார்த்தா எல்லாமே ஒன்று கனெக்டடாகவே இருக்கும். ஸோ நிகமம் சொன்னால் ஆகம, இது வேதம், ஸ்ருதி. ஸோ அந்த வேதங்களுடைய எய்மாக, வேதம் காட்டி கொடுக்கக்கூடிய வேத விழுப்பொருளாக சகாஸ்தி, அப்படி பளபளான்னு, சகாஸ்தின்னு அப்படியே பளபளான்னு இருக்கக்கூடியது, அப்படி விளங்கி கொண்டிருக்கிறாள் தேவி காஞ்சிபுரத்தில். ஐஸ்வர்யம் இந்து மௌலேஹே ஐகாத்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம். ஸ்ருதகம்பாசீமானம் சிதிலித பரமசிவதையமகிமானம் கலயே பாடலிமானம் கஞ்சன கஞ்சுகித புவன பூமானம். ஸோ ஸ்ருதன ஆஸ்ரிதா, தனக்கு ஆசிரியமாக இருப்பிடமாக கொண்டவள். எங்கள் கம்பாசிமான், கம்பா நதி, கம்பா வேதவதி, அப்படி 2 நதிகள் ஓடி இருந்திருக்கு காஞ்சிபுரத்தில். ஸோ அந்த கம்பை நதியோடைய அந்த கரையில், சீமான எல்லை, ஸோ கம்பை நதி ஓடக்கூடிய அந்த எல்லையாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் தனக்கு ஆசிரியமாக தனக்கு கோவிலை அமைத்து கொண்டவள். சிதிலித பரமசிவ தைரிய மகிமானம். பரமசிவன் வந்து எப்படி தைரியமாக அப்படியே தட்சிணாமூர்த்தி கோலத்தில் தான் உட்காண்டிருப்பார். அவருக்கு எங்கேருந்து வெளியிலேருந்தெல்லாம் அவனை ஆனந்தம் வர வேண்டிய அவசியமே இல்லை. தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கக்கூடியவன். அவரையே தன்னுடைய அந்த அவள் தானே கணை தொடுத்து விட்டாளே, அப்போ கண்ணாலே ஒரு கணையை தொடுத்தாளே. ஸோ அப்படி சிதிலித பரமசிவ தைரியம். ஸோ அப்படி தைரியமாக அவருடைய உறுதியை குலைத்தவள், சிதிலமாக்கியவள். சிதிலிதம் சிதிலம், தமிழில் சிதிலம் சொல்கிறோமே அதே தான். ஸோ அவருடைய தைரியத்தை சிதிலமாக பொடிப்பொடியாக, பரமசிவனுடைய தைரியத்தை பொடிப்பொடியாக்கியவள். மகிமானம், அப்படிப்பட்ட மகிமையை உடையவள் தேவி. கலையென நான் தியானிக்கிறேன் தேவியா, அப்படிப்பட்ட தேவியை தியானிக்கிறேன். பாட்டலிமானம், பாட்டலி புத்திரம்னு, பாட்டலின்னு சொன்னான்னா பாட்டல ஃப்ளவர், ரோஜா பூன்னு அர்த்தம். ஸோ பாட்டலிமானம், அப்படியே ரோஸ் கலரில் ஜில்லுன்னு இருக்காளாம் தேவி, காமேஸ்வரி ரூபமாக. அப்படி பாட்டலிமானம் கலையே, அந்த ஒரு ரூபத்தில் நான் அவளை தியானிக்கிறேன். யார்? மூக்கர் பாடின்னு இருக்காரு இப்போ. கஞ்சனான காட்சித்து, கஞ்சனான்னு எல்லாம் சொல்லாமல் எனது வர்ணனைக்கே அப்பாற்பட்டவள்ங்கிற அர்த்தம் தான் அது. ஏதோ ஒன்று அப்படிங்கிறார். ஏதோ ஒன்றுன்னு சொன்னால் இவரால் வர்ணிக்க முடியல, அப்படி இருக்கா தேவி. ஸோ அப்படி அந்த ரோஜாப்பூ போல பளபளன்னு இருக்கக்கூடிய அந்த தேவியை நான் தியானிக்கிறேன். கஞ்சுகித புவன பூமானம். கஞ்சுகம்னு சொன்னால் ப்ளவுஸ்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ கஞ்சுகிதனா ஆடையாக எடுக்கலாம். ஸோ புவன பூமானம்னு சொன்னால் பெரிய உலகம்,
அப்படி பறந்து விரிந்த பூமானாலே மிகப்பெரியதுக்கு தான் பூமான்னு பேர், பூமா சக்தின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ பறந்து விரிந்த இந்த புவனத்தை தனக்கு ஆடையாக உடையவள் அப்படின்னு என்னது, ஃபுல்லாக விராட்ட ரூபிணியாக எங்குமே பரவி இருக்கக்கூடியவள், ஆகாசமே தான் அவளுக்கு எல்லை. ஸோ அப்படி அந்த கஞ்சுகிதா தனக்கு அதை ஆடையாக, புவனத்தையே ஆடையாக உடையவள் அவள். இங்கே ரோஸ் கலரில் நான் இருக்கக்கூடிய அந்த தேவியை நான் மனசில் தியானிக்கிறேன்னு சொல்கிறேன். ஸ்மிருதகம்பாசீமானம் சிதிலிக பரமசிவதைர்யமகிமானம் கலயே பாட்டலிமானம் கஞ்சன கஞ்சுகித புவன பூமானம் ஆத்ருத காஞ்சி நிலையாம் ஆத்யாம் ஆரூட யவ்வன ஆட்டோபாம் ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தனி வந்தே. ஸோ ஆதிருத்த காஞ்சி நிலையாம், காஞ்சி நிலையத்தில் ஆதரவு கொடுத்து கொண்டு, ஆதிருத்தனா ஆதரவு, தமிழ் ஆதரவு தான். ஸோ ஆதரவை கொடுக்கிறாள்னு அர்த்தம், அங்கே மக்களுக்கெல்லாம் கருணை கடாட்சத்தை காட்டுறதுக்கு வேண்டி அங்கே இடமா கொண்டு உட்காந்துருக்கா தேவி. ஸோ காஞ்சி நிலையத்தை இருப்பிடமாக கொண்டு ஆத்யாம், ஆதிபராசக்தி அவள், முதலில் வந்தவள் ஆதிபராசக்தி. ஆரூட எவ்வன ஆட்டோபாம், ஆடோபம் படாடோபம்னு தமிழ் சொல்கிறோம்ல, படாடோபமா என்ன படாடோபமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஸோ எவ்வன ஆட்டோபாம்னு அது இளமை பூரிப்பில் இருக்கலாம், அப்படி இளமையோட பூரிப்பில் இள வயதாக அப்படி காட்சி தரா. ஆரூட அப்போ தான் ஜஸ்ட் என்டர்டு இந்த யவன பருவம், அப்போது ஒரு 25 இயர்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி கிஷோர பருவம் சொல்லுவோம், 16லேருந்து 25க்கு கிஷோர பருவம் சொல்லுவோம். 25 வயசான உடனே யவன ரூபம், அப்போ இள வயதாக 25 வயசு ரூபமாக ஆரூட அப்போ தான் ஏறி இருக்காளாம். அந்த ஒரு யவன பருவத்தில் ஆடோபமாக பிரகாசமாக அப்படி ஜொலிச்சுன்னு இருக்காளாம். ஆகம வதம்ச கலிகாம், கலிகான்னு பூ, மொட்டுக்கு கலிகான்னு பேர். ஸோ ஆகம கலிகாம், அதாவது வேதம்ங்கிற பூமொட்டு தான் அவளுக்கு வதம்சம் சொன்னால் ஆபரணம்னு அர்த்தம். ஸோ அவதம்சம்னு சொல்லுவோம், வதம்சம்னு சொல்லுவோம். ஸோ இப்படி அவளுக்கு ஆபரணமாக என்ன இருக்குன்னா, வேதமாகிய பூமொட்டுக்களை தனக்கு ஆபரணமாக உடையவள். ஸோ அப்படின்னா நார்மலாக பூவை தூக்கி தலையில் சூடிப்போம், தேவியோட பாதத்துக்குள்ளே வேதம் இருக்குன்னு முன்னாடி பார்த்தோம். இப்போ என்னடானா தலையில் வேதம் உட்காண்டிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ தேவியுடைய அங்கத்தில் ஏன்னா அர்த்தநாரியாக அவளை வச்சுட்டு இருக்கார் சிவன். அண்ட் சிவனோட ஹிருதயமே தான் வேதம், ஹிருதயத்துலேருந்து வந்தது தானே வேதம், பகவானுடைய ஹிருதயத்துலேருந்து தான் வேதம் வருதுன்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேதம் அவர் அர்த்தநாரியாக இருக்கிறதுனால அவளோட தலையில் உட்காண்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனந்த அத்வைத கந்தலியும் வந்தே, கந்தலின்னு சொன்னாலே ஒரு கசிவு, ஒரு ஈரமான ஒரு கசிவு. ஸோ அதுக்கு தான் கந்தலின்னு பேர். ஒரு கருணைக்கும் கருணா கந்தலின்னு சொல்லுவோம், கருணை கசிஞ்சி வருதுன்னு சொல்ல மாட்டோமா, அது மாதிரி ஆனந்த அத்வைத கந்தலியும் வந்தேன்னு சொல்கிறார். நான் கும்பிடுறேங்கிறார், வணங்குறேன்றார். எப்படிப்பட்டவள் அந்த தேவி? ஆனந்த பெருக்கு, அத்வைதம், அதாவது இரண்டே கிடையாது, தேவி ஒத்தி தான் இருக்கா, அவகிட்ட இருந்து ஆனந்தம்னு கசிஞ்சு வருதான். அப்படி ஆனந்த பெருக்கு அப்படி கசிஞ்சு வரக்கூடிய அந்த தேவியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு மூக்கர் சொல்றார். तुङ्गाभिरामकुशभर शृङ्गारितमाश्रयामि काञ्चिगतं गङ्गाधर परतन्त्रं शृङ्गार अद्वैततन्त्रसिद्धान्तम्. ஸோ துங்க அபிராமம்னாலே அழகு, ரொம்ப அழகாக இருக்கலாம். துங்க அதாவது உயர்ந்த அழகான குச்சபர, உயர்ந்த அந்த ஸ்தனங்கள். நார்மலாக ஸ்தனங்கள் துங்கன்னு சொன்னால் உயர்ந்து அப்படி மிளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குஜபரம், அந்த ஸ்தனபாரத்தோட ஸ்ருங்காரிதம் அழகாக இருக்கா. அதான் காமேஸ்வரி ரூபம், அதான் வர்ணிக்கிறாருங்க. தேவி காமேஸ்வரியாக ஸ்ருங்கார ரூபமாக அங்கே இருக்கா, அபிராமமாக அழகாக இருக்கா. ஆஸ்ரயாமி காஞ்சிகதம், காஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த தேவியை நான் ஆசிரயிக்கிறேன், அவளை சரணாகதி பண்ணறேன்
அப்படின்னு மூக்கர் சொல்லிட்டு இருக்காருங்க. தேவியை அவளுக்கு முன்னாடி சாட்சாத்தாக வந்து கொடுத்துட்டா இல்லையா, அந்த தாம்பூலத்தை அவர் வாங்கின உடனேயே தேவி பிரசன்னமாகி அவருக்கு எல்லாம் அப்படியே அந்த வார்த்தை வருது. இவ்வளோ நாள் பேசாதவர் அப்படியே வார்த்தை அப்படி பொங்கின்னு வருது அவருக்கு. கங்காதர பரதந்திரம், கங்காதரன்னு கங்கையை தரித்த, கங்காதரன்னு சிவனுக்கு பேர் இல்லையா. ஸோ கங்கையை இந்த மேலே தரிச்சுட்டு இருக்கிறனால அவருக்கு கங்காதரன்னு பேர். ஸோ கங்காதர பரதந்திரம் அப்படின்னு சொன்னால் 2 அர்த்தம். நார்மலாக அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. கங்காதரனுடைய பரதந்திரம்னு சொன்னால் கங்காதரனுக்கு வசப்பட்டவள், அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடியவள்னு. அப்படி இங்கே அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. 2 விதமான அர்த்தத்தை, 2வது அர்த்தத்தை எடுக்கணும். கங்காதரனை தனக்கு வசமாக்கியவள்னு எடுக்கணும். ஸோ இது வந்து சம்ஸ்கிருதத்தில் இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் அவங்க சொல்லலாம். ஒன்று சிவனுக்கு தான் அடிமைன்னு, இன்னொன்று சிவனை தனக்கு அடிமையாக்கியவள்னு. அப்போ இந்த இடத்துல சிவனை தன்வசப்படுத்துபவள். எப்போவுமே சிவனோட தலை தேவியோட பாதத்தில் இருக்கும்பா. அப்படிதான் அந்த சப்தத்தின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதினார். யார்? நம்ம நாராயண பட்டத்திரி. நாராயணி எழுதின உடனே தேவியோட பாதத்தை பற்றியே ஒரு 70 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதையும் படிக்கணும்பா. 70 ஸ்லோகம். அது கூட நான் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் நடத்தியாச்சு. ஸோ சப்தத்தின்னு பேர். ஸோ அது மாதிரி எப்போவுமே சிவன், அதில் எப்போ பார்த்தாலும் சிவனை வந்து தேவியோட பாதத்திலே இருக்காருன்னு. அதை ஊடல் பண்ணின உடனே அம்மா தாயேன்னு காலில் விழுந்துருவார் சிவன். ஸோ அந்த மாதிரி சிவனை தன்வசப்படுத்தியவள் அப்படின்னு அர்த்தம் பரதந்திரம். ஸ்ருங்கார அத்வைத தந்திர சித்தாந்தம். அதை ஒரு சித்தாந்தம். என்ன சித்தாந்தம்? ஃபிலாசபி. என்ன ஃபிலாசபின்னு சொன்னான்னா அத்வைத தந்திரம், அதாவது அத்வைதத்தை போதிக்கக்கூடிய ஆகம தந்திரம், ஆகம விதிகள். சிவனும் எனக்குள்ளே அடக்கம், நான் ஒருத்திதான் அப்படிங்கிற சாக்தம். இங்கே சாக்த ஃபிலாசபி 6 விதமாக பண்ணினார் இல்லையா. யார்? சங்கரர், ஆதிசங்கரர் 72 இதை வந்து 6 ஷண்மத ஸ்தாபகராக 6 விதமான மதங்களால் ஆக்கி விட்டுட்டார் இல்லையா. அதில் ஒன்று சாக்தம். ஸோ அந்த சாக்தத்தில் தேவி தான் முக்கியம். மதமெல்லாம் சிவனெல்லாம் தேவிக்குள்ளேயே அடக்கம். ஸோ அதான் அத்வைதமாக ஒன்றையாக இருக்கக்கூடிய அந்த சாக்த தந்திரத்தினுடைய அந்த ஃபிலாசபியை அந்த சிங்காரமாக காமேஸ்வரி ரூபமாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவள். கங்காதர பரதந்திரம் ஸ்ருங்கார அத்வைத தந்திர சித்தாந்தம் காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாம அங்க பீட்டிக ஆசினாம். பீட்டிகா ஆசீனா பீட்டிகா ரெண்டுமே நெடு. கரெக்ட். ஸோ இங்கே வந்து காஞ்சி ரத்ன விபூஷாம், அதாவது காஞ்சிபுரத்துக்கே ரத்னமாக இருக்கலாம் தேவி. வந்து ஒரு கனக பேழையில் எப்படி ரத்னத்தெல்லாம் பத்திரமாக பூட்டி வைக்கிற மாதிரி காஞ்சிபுரங்கிற ஊருக்குள்ளே நடுவில் சென்டரில் அவ்வளோ சேஃபாக அந்த ரத்னத்தை அப்படி அலங்காரமாக வச்சுருக்கு. ஸோ உயர்ந்த கல், அந்த ரத்னத்தெல்லாம் எப்படி பாதுகாப்போமோ அது மாதிரி காஞ்சிபுரத்தில் தேவி அப்படி பாதுகாப்பாக இருக்கா ஸ்ரீவித்யா ரூபிணியாக. காமபி காச்சித்து காஞ்சன எல்லாம் ஒரே அர்த்தம். வர்ணனைக்கு அப்பாற்பட்டவள், இன்னார் இனியர் என்று சொல்ல முடியாதவள். காமபி யாரோ ஒருத்தி, ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம். கந்தர்ப்ப சூதிகா சூதிகானாலே பிரசூதிகா, பிரசவிக்கக்கூடிய. கந்தர்ப்பனை பிரசவித்தாள்னு என்ன அர்த்தம்? கந்தர்ப்பன்னா மன்மதன். ஸோ மன்மதனை எரிச்சுவிட்டார், சிவன் எரிச்சுவிட்டார் இல்லையா கோபத்தில். அப்போ தேவிட்ட அடைக்கலம் புகுந்த போது தேவி என்ன பண்ணுறான்? அவனுக்கு வந்து ஜீவனம் கொடுக்குறான், சஞ்சீவயதி. அவனுக்கு ஒரு ஜீவனம் கொடுத்து, நீ ரதியோடு கண்களுக்கு மட்டும் தெரிவே, மற்றபடி அனங்கனா தான் இருப்பை, ஆனால் உனக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை பிரசவிச்சா, புதுசாக பிறக்கிறான் அவன். ஸோ கந்தர்ப்ப பிரசூதிகா அப்பாங்கின கண்கள், தன்னுடைய கடைக்கண்ணால் பார்த்தே. அப்பாங்கம்னா கடைக்கண்கள். ஸோ தன்னுடைய கடைக்கண் பார்வையாலேயே அந்த மன்மதனை உயிர்ப்பித்தவள். பரமாம் கலாம், அதாவது பரமாம் கலான்னு சித்கலா ரூபிடின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோமே நம்ம. தேவி வந்து சித் ஸ்வரூபியாக நமக்கெல்லாமே இயக்கும் சக்தி. ஸோ அப்படி அந்த கிரியாசக்தியாக இயக்கக்கூடிய அந்த கலாரூபியாக. இன்னொரு கலான்னு சொன்னான்னா கலைகளை உடையவள் அப்படின்னு சொன்னால் சகுண வடிவம்னு அர்த்தம். மற்றபடி நிர்குண வடிவத்துக்கு பூர்ணம்னு பேர்.
பூர்ணத்துலேருந்து எதெல்லாம் பிரிஞ்சு வருதோ அதெல்லாம் கலைகள்னு பேர். எப்படி பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி சொல்கிறோம், பௌர்ணமியோட சந்திரனோட கலைகள் தானே ஒன்றாவது கலை 2வது கலைன்னு போயிட்டு இருக்கு 15 நாளைக்கு. ஸோ அதனால பரமாம் கலாம், அதாவது உயர்ந்த சகுண வித்யா ஸ்ரீவித்யா ரூபிணியாக அப்படி அந்த சகுண வடிவமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை உபாசேனது நான் உபாசிக்கிறேன், நான் தியானம் பண்ணுறேன், இடைவிடாமல் தியானம் பண்ணுறேன். பரசிவ வாமாங்கம்னு சொன்னால் வாம அங்கன மடின்னு அர்த்தம், இடது மடியில் உட்காண்டிருக்கா தேவி. ஸோ பரமசிவனுடைய பரசிவன் பரமாத்மானந்த சிவன் சதாசிவனுடைய இடது மடியில் பீட்டிகா, அதுதான் அவளுக்கு ஆசனம். பீட்டிகான்னு பலகாய்னு அர்த்தம். ஸோ அவளுடைய உட்கார்ற பலகா என்னன்னு பார்த்தா சிவனுடைய மடி, இடது மடியில் அமர்ந்திருக்கக்கூடியவள், ஆசீனாம் அமர்ந்திருப்பவளை உபாசே அப்படின்னு முடிக்கணும். உபாசேன்னு நான் உபாசிக்கிறேன். கந்தர்பசூதிகாபாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாம அங்கபீதிகா ஆசீனாம். ஸ்ரீ ஜெகதம்பாயே நமः. 12th ஸ்லோகம். கம்பாதீரச்சராணாம் கருணாகோரகித திருஷ்டிபாதானாம் கேளீவனம் மனோமே தேஷாம் சித் பவது சித்விலாசானாம். கம்பாதீரச்சராணாம், கம்பா நதி ஓடித்து இல்லையா காஞ்சிபுரத்தில், கம்பா வேதவதி 2 நதிகள் ஓடி இருக்கு முன்னாடி. ஸோ இந்த கம்பா நதி கரையில் இருக்கக்கூடியவர்கள், சரானா தீரன கரை, அந்த கரையில் வாழக்கூடிய காஞ்சிபுரத்தில் வாழக்கூடியவர்கள்னு அர்த்தம். ஸோ அங்கே நடப்பவர்கள். கருணா கோரகித திருஷ்வ, கோரக்கான்னு சொன்னாலே மொட்டுன்னு அர்த்தம். ஸோ கருணா கோரகிதன்னு கருணைங்கிற மொட்டு, அங்கே தேவி அப்படி உட்காண்டிருக்கா, கருணை மொட்டு போல இருக்காள் அவள், கருணையே ஒரு மொட்டை விழுந்து வந்த மாதிரி இருக்கான். ஸோ திருஷ்டி பார்த்தானாம், அப்படியே அவர்களுக்கு அந்த தேவியோடைய திருஷ்டி கிடைக்கிறது. கருணை மலர்ந்த விழிகளால் தேவி அந்த காஞ்சிபுரத்தில் உள்ளவார் எல்லாரும் எப்போதும் பார்த்துட்டே இருக்கா. ஸோ கேஷாஞ்சித் சித் விலாசானாம், கேஷாஞ்சித்னா சில பேர், யாரோ ஒரு சிலர், யார் முனிவர்கள். ஸோ அப்படி உயர்ந்த உள்ளம் உடையவர்கள், அவர்களுடைய சித்விலாசம்னா மனசுக்குள்ளே அப்படியே எப்போதும் வாசம் பண்ணுறான். ஸோ அவர்களுடைய சித்துக்க விலாசம்னு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு அவள் தியானம் பண்ணிகிட்டே இருப்பா தேவியை. அதனால அவர்களுக்கு தேவி எப்போதும் ஆனந்தத்தை கொடுத்துட்டு அங்கே விலாசமாக ஒய்யாரமாக உட்காந்துருப்பான் மனசில். அப்படிப்பட்ட அந்த தேவி கேளீவனம் மனோமே பவது, என்னுடைய மனசிலும் விளையாடட்டும்ங்கிறார். கேளீவனம்னா அவள் விளையாடக்கூடிய ஒரு வனமாக என்னுடைய மனமும் இருக்கட்டும். அப்போ தேவி என்னோட மனசுலையும் வாழட்டும்னு சொல்கிறார் இங்கே மூக்கர். கம்பாதீரச்சராணாம் கருணா கோரகித திருஷ்டிபாதானாம் கேளீவனமனோமே தேஷாம் சித் பவது சித்விலாசானாம். ஆம்ரதருமூலவசதேஹ ஆதிமபுருஷஸ்ய நயன பீயூஷம் ஆரப்த யௌவன உத்சவம் ஆம்னாய ரகஸ்யம் அந்தரவலம்பே. ஸோ ஆம்ர தரு மூல வசத்தேக, ஆம்ரன்னா மாம்பழம். ஸோ ஆம்ர தருண மரம். ஸோ மாமரத்தின் அடியில் வசிக்கக்கூடியவராக யார்? அங்கே சிவன் தானே மாமரத்துக்கு அடியில் அங்கே சிவனோட இது இருக்கே, ஏகாம்பரநாதர் தானே அவருக்கு பேர். ஏகாம்பரநாதர், ஆம்பரனால இது ஒரு மாமரம். ஸோ ஏகாம்பரா ஒரு மாமரத்தின் அடியில் இருக்கக்கூடியவன். ஸோ அப்படிப்பட்ட அந்த வசிக்கக்கூடிய அந்த சிவனுடைய ஆதிம புருஷஸ்ய, ஸோ ஆதிம புருஷன் யார்? சிவன். ஸோ அந்த ஆதி புருஷனாகப்பட்ட சிவன் நயன பீயூஷம், நயனன கண்கள், அவருடைய கண்களுக்கு அமிர்தமாக இருக்கிறாள் தேவி. ஸோ சிவனுடைய பார்வையில் தேவி அவருக்கு அமிர்தத்தை பொழிந்து கொண்டு இருக்கிறாள். அப்படி அமர்ந்திருக்கான் காஞ்சிபுரத்தில். ஆரப்த யவ்வன உற்சவம். ஸோ தேவி எப்படி இருக்கான்னு சொன்னால் யவ்வனத்தோட பூரிப்பில் இருக்கா. அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு யவன இது. ஸோ ஒரு 25 வயசு தான் யவன பருவம் ஆரம்பிக்கிறது சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த 25 வயது யுவதியாக உற்சவமாக, கண்களுக்கு உற்சவமாக, அமிர்தமாக அப்படி இருக்காளாம் தேவி. ஆம்னாய ரகசியம் அந்தக அவலம்பே. ஸோ தேவி வேத ரகசியம், வேத ரகசியம்னு என்னது? வேதங்களால் ஓரளவுக்கு காட்டி கொடுக்கக்கூடியது. வேதங்கள் இல்லாட்டா எதுவுமே தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு தேவியை பற்றி தெரியணுமானா அது வேதத்துக்குள்ளவே பார்க்கணும். ஸோ வேதத்தில் ரகசியமாக மறைக்கப்பட்ட அந்த வேத விழுப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தேவியை அந்தக அவலம்பே, என் மனசுக்குள் நான் அவளை பற்றி கொண்டிருக்கிறேன்கிறார். பற்றுக்கோடாக அவலம்பனம்னு சொன்னால் ஒரு கொழுகொம்பு.
ஸோ அவளை நான் கொழுகொம்பாக நான் கொண்டிருக்கிறேன். ஏன்னா தேவியை தியானிச்சு தானே ஒரு ஸ்டேஜில் அவருக்கு பேசவே தேவி அருள் புரிஞ்சுட்டா. ஸோ மூக்கர் எப்போதுமே மனசில் தேவியை தியானத்திலே உட்காண்டிருந்திருக்கார் அந்த காஞ்சிபுரத்தில். ராதே கிருஷ்ணா. अधिकाञ्ची परमयोगिभिः आदिमपरपीठसेनिदृश्येन अनुबद्धं मम मानसम् अरुणिम सर्वस्वसम्प्रदायेन. ஸோ அதிகாஞ்சின்னு காஞ்சியில் வசிக்கக்கூடியவள் அதிகாஞ்சி, காஞ்சிபுரத்தில் பரமயோகிபிகி. ஸோ அந்த காஞ்சியில் வசிக்கக்கூடிய பரமயோகிகள், முனிவர்கள், அப்படிப்பட்ட உயர்ந்த சாதுக்கள். ஆதிம பரபீட்ட சீம்னி திருஷ்யேன. ஸோ ஆதிம பரபீட்டம்னு சொன்னா முதலாக தோன்றிய அந்த காமகோடி பீடத்தில் பரபீடம், பரமமான உத்தமமான பீட சீம்னி. ஸோ அந்த காஞ்சிபுரத்தில் தேவி எப்படி இருக்காள்னா காமகோடி பீடத்தில் அதீஸ்வரியாக திருஷ்யேன, யார் யோகிகளால் பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு. தேவி எங்கே பாலியாக அங்கே ஓடி நடக்கிறான்பா. இப்போ கூட அவளுடைய நூபர சத்தங்கள்லாம் கேட்கறதும்பா. நம்ம அந்த கதையை பார்த்தோம் இல்லையா, 9 வயசு பாலியாகத்தானே பிலத்துலேருந்து வெளியில் வந்தா. அப்புறம் 18 கைகளோடு வந்துட்டா, துர்கா தேவியா மாறினா, கடைசியில் இப்போ உள்ள ஸ்ரீவித்யா ரூபிணியாக அங்கே உள்ளே இருக்கா. ஸோ அந்த பால ரூபத்தில் அவள்லாம் நிறைய பேருக்கு அந்த சவுண்டு கேட்கறதுங்கிறா, பார்க்க முடியறதுங்கிறா. ஸோ அப்படி பரமயோகி பிகி திருஷ்யேன, அவர்கள் யோகிகள் கண்ணில் படும்படியாக அந்த காமகோடி பீடவாசியாக இருக்கக்கூடியவள். அருணிம சர்வஸ்வ சம்பிரதாயேன, தேவிக்கு அருணான்றோம். இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் தியான ஸ்லோகத்திலே வந்துடும் இல்லையா, அருணா கருணா தரங்கிதா அக்ஷீம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அருணான்னு சொன்னால் சிவந்த நிறத்தை உடையவள். ஸோ அருணிம சர்வஸ்வ. ஸோ இப்போ அருணாங்கிறதுக்குனாலே அவள் ஸ்ருங்கார ரசத்தோடு கூடியவள்னு சொல்கிறோம். ஸ்ருங்கார ரசம்னு சொன்னால் என்னது, அதுக்கு ராகம்னு சொல்கிறோம் இல்லையா, லவ், ராகம்னு சொன்னாலே ஒரு அஃபெக்ஷனாக இருக்கக்கூடியதுனாலே அது சிவந்த கலர். ஸோ ஸ்ருங்கார ரூபிணியாக காமேஸ்வரி ரூபத்தோட ஒரு சிவந்த நிறத்தோட சர்வஸ்வ சம்பிரதாயேன. ஸோ அந்த ஸ்ருங்காரத்துக்கே அருணிம சர்வஸ்வன்னு சொன்னால் ஸ்ருங்கார ரசத்தையே சொத்தாக உடைய, ஸ்வன சொத்து. ஸோ அப்படி சொத்தாக சம்பிரதாயேன அதே வழக்கமாக. ஸோ ஸ்ருங்கார ரச ரூபிணியாக அந்த காஞ்சிபுரத்தில் காமேஸ்வரி ரூபத்தில் அந்த சம்பிரதாயம் என்னது, வழக்கமாக. ஸோ ஷீலமாக அந்த சிங்காரத்தை பரவ விட்டு கொண்டு அவள் இருக்காளாம். அப்படிப்பட்ட தேவி மம மானசம் அனுபத்தம்னுட்டார். அவள் என்னுடைய மனசில் கட்டி வச்சிருக்கேன்னுட்டாரோ. அனுபத்தம்னா இது பத்தானாலே கட்டுறது. ஸோ அவள் என்னுடைய மனதில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாள், நான் அவளை தியானிக்கிறேன்கிறார் மூக்கர். ஆதிகாஞ்சி பரமயோகிபிஹி ஆதிம பரபீடசீம்னி திருஷ்யேன அனுபத்தம் மம மானசம் அருணிம சர்வஸ்வ சம்பிரதாயேன. அங்கித சங்கர தேஹாம் அங்குரிதோ ரோஜ கங்கணாஸ்லேஷைஹி அதிகாஞ்சி நித்யதருணீம் அத்ராக்ஷம் காஞ்சித் அத்புதாம் பாலாம். ஸோ அங்குரித உரோஜ கங்கண ஆஸ்லேஷைகி. அங்குரித்தன இது மொட்டு விட்ட அப்படியே அங்குரம் ஆயிருக்கு. இப்போ தான் முளை பயிர் வருது இல்லையா, முளை வருது இல்லையா, அதுக்கு தான் அங்குரம்னு பேர். ஸோ உரோஜம்னு சொன்னால் உரகனாலே மார்பகங்கள்னு அர்த்தம். ஸோ உரோஜ கங்கண ஆஸ்லேஷைகி. இப்போ என்னாச்சு, அங்கே திடீர்னு ஃப்ளட்டு வந்துடுது. கம்பா நதி சிவன் என்ன பண்ணுறார், அவளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவள் தபஸ் பண்ணுறான். காஞ்சிபுரத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கா காமாட்சி சிவனை அடையிறதுக்கு. இப்போ சிவன் என்ன பண்ணுறார், தன்னுடைய கங்கையிலேருந்து ஒரு இதை உருவி விட்டுடுறாரு. அங்கே கம்பா நதி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி விடுறது. ஸோ இவள் மணல் லிங்கம் அமைச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா, மணல் லிங்கத்தை. ஸோ ஐயோ அது கரைச்சி விடப்படுறதே, தண்ணியில் வந்துருத்தே, வெள்ளம் வந்துருத்தே சொல்லிட்டு அவள் கட்டின்னு விடுறான் அந்த லிங்கத்தை. ஸோ அப்படி கட்டிக்கும் போது என்ன ஆயிடுது, ஆஸ்லேஷம்னா கட்டிக்கிறது. ஸோ உரோஜா கங்கணா, அவள் கைகளால் கட்டிண்டா, அவளுடைய கங்கணங்கள், கையிலுடைய வளையல்கள், அது மட்டும் இல்லை மார்பகத்தால் தழுவிட்டா. தழுவ குழைந்த தேவின்னு சொல்ல மாட்டோமா. ஸோ அப்படி தழுவினதுனால அவருடைய மார்பகங்களோட சின்னமெல்லாம் அங்கே அங்குரித்தம்னு சொன்னால் என்னது, அந்த மணல் லிங்கத்தில் அதெல்லாம் பொறிக்கப்பட்டுடுது.
பகவான் வந்து அவளை சோதிக்கிறதுக்காக வேண்டி பண்ணின தண்ணியில் இவள் அந்த மணலிங்கமே அப்படி ஹார்டன் ஆகி இவளோட கட்டுதலால் அவளுடைய கைகளாலும் உரோஜம் என்று சொல்லக்கூடிய மார்பகங்களாலும் கட்டப்பட்டு அதோடைய அங்குரம்னு அதோடைய முளைகள்லாம் அப்படியே அந்த லிங்கத்தில் பட்டுது. அங்கித சங்கர தேகம், அந்த சங்கரனுடைய தேகமான அந்த லிங்கத்தில் அங்கிதம்னா பொறிக்கப்பட்டது. அங்கே தேவியோடைய இதெல்லாம் சின்னங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டுடுதோ அந்த லிங்கத்தில். அதிகாஞ்சி, அந்த காஞ்சிபுரத்தில் நித்திய தருணி, என்றைக்குமே யவன ரூபத்தில் தான் என்றைக்குமே காட்சி அளிக்கிறாள். அப்படி நித்தியமாக தருணியாக இருக்கக்கூடியவள். காஞ்சித் அத்புத பாலாம், ஏதோ ஒன்று இப்படின்னு வர்ணிக்கலாம் என்னால் முடியாதுங்கிறார் மூக்கன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த பாலா ரூபத்தை அத்ராக்ஷம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். ஸோ பாலா ரூபத்தில் கூட இவருக்கு காட்சி கொடுத்துருக்கா தேவி, அந்த மூக்கு இருக்கு, அதனால அத்ராக்ஷம் ஐசா அப்படிங்கிற. சங்கர தேகாம் அங்குரித உரோஜ கங்கண ஆஸ்லேஷைஹி அதிகாஞ்சி நித்ய தருணி அத்ராக்ஷம் காஞ்சி அத்புதாம் பாலாம் மதுரதனுஷா மகீதர ஜனுஷா நந்தாமி சுரபிமானஜுஷா சித்வபுஷா காஞ்சிபுரே கேலிஜுஷா பந்து ஜீவ காந்திமுஷா. எத்தனை சகாரம் வருது பார்த்தலாம். அதெல்லாம் தான் பொயட்ரி. இப்படி அனுபவிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் சகாரம் எல்லாம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ண. நம்மளோட இசட் மாதிரி அந்த சகாரங்கிறது இங்கிலீஷோட இசட் லெட்டர் மாதிரி. இசட்டில் எத்தனை வார்த்தை இருக்கு, ஆனால் சகாரத்தில் எவ்வளோ வார்த்தைகளை போட்டு ஒரு ஸ்லோகம் ஃபுல்லாகவே சகாரத்தை வச்சே எழுதுவாள். அந்த கவிகள், அந்த சம்ஸ்கிருத கவிகள்லாம் அப்பேற்பட்ட டேலண்டடாக இருந்திருக்கா. ஸோ இங்கே சகாரம் போட்டிருக்காருங்க. மதுர தனுஷா, தேவியுடைய தனுஷ் என்னது, வில்லு என்னது, கரும்பு வில்லு, அதனால மதுரமாக இருக்குது, திதிக்கிற வில்லுன்னுட்டார். மதுர தனுஷா, தேவியுடைய கைகளுள்ள அந்த கரும்பு வில்லு. மகீதரன பூமியை தரிக்கக்கூடியது, பூமியை தாங்கக்கூடியது, மலைன்னு அர்த்தம். ஸோ மகீதர ஜனுஷான பிறந்தவள். ஸோ இமவான் மகளாக, மலைமகளாக, மலையரசனுக்கு மகளாக பிறந்தவள். சுரபி பானஜுஷா, அவள் கையில் இருக்கிற அம்புகள் என்ன அம்புகள், மலரம்புகள். ஸோ சுரபினா மனம் மிகுந்த, சுரபினா மனம்னு அர்த்தம். ஸோ மனம் மிகுந்த பானங்களோடு கூடியவள், ஜுஷான கூடியவள். ஸோ அப்படிப்பட்ட மலரம்புகளோடு உடையவள். சித் வபுஷா, அவளுடைய ரூபம் என்னது, சித் சுரூபமாக இருக்கு அவள். ஸோ அவளுடைய ரூபம் சித் ஸ்வரூபி, சித் ரூபிணி, சித்கலா, அப்படி ஏகப்பட்ட அப்படி சித்து சொல்லி தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்படி சித்ரூபமாக இருக்கக்கூடியவள். காஞ்சிபுரே கேலிஜுஷா, அவள் லீலா விபூதி எடுத்து விளையாட்டாக காஞ்சிபுரத்தில் தேவர்களோட காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஓடி வந்துடுவா, எங்கே இருந்தாலும் வந்துடுவா தேவி. ஸோ அப்படி காஞ்சிபுரத்தில் விளையாட்டாக வந்து அமர்ந்தவளவள் கேலிஜுஷா. பந்துஜீவ காந்திமுஷா, பந்துஜீவன் சொன்னால் செம்பருத்தி, பந்துஜீவ ஃப்ளவர். ஸோ அப்படி பந்துஜீவமாக கைரவழி அப்படின்னு பல பேர்கள் சொல்கிறோம் நம்ம. பந்துஜீவம்னு எனிதிங் விச் இஸ் ரோஸ் இன் கலர், அப்படி பந்துஜீவான்னு சொல்லுவோம். அப்போ செம்பருத்தின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அப்படி செம்பருத்தி பூ போன்ற காந்தியுடையவள், அப்படிப்பட்ட ஒரு அழகை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்காளாம். காந்தி முஷானுட்டா, முஷான்னு சொன்னால் மோஷனம், திருடுறது. ஸோ அந்த செம்பருத்தி பூவோட அழகை திருடுகிறது இவளோட அழகு அப்படின்னு என்ன அர்த்தம், அதை விட ரொம்ப அழகாக இருக்கான்னு அர்த்தம். ஸோ செம்பருத்தி பூவினுடைய அழகை திருடக்கூடியவளாக அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவள். நந்தாமி, அவளை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன். நந்தாமின்னா அகம் நந்தாமி, நான் சந்தோஷப்படுகிறேன். இப்படிப்பட்ட தேவியை பார்க்க ஆனந்தம் வருதுங்கிறார் மூக்கர். மதுரதனுஷா மகீதர ஜனுஷா நந்தாமி சுரவி பானஜுஷா சித்வபுஷா காஞ்சிபுரே கேலிஜுஷா பந்து ஜீவ காந்திமுஷா. மதுரஸ்மிதேன ரமதே மாம்சலகுச்சபார மந்தகமனேன மத்யே காஞ்சிமனோ மே மனசிஜ சாம்ராஜ்ய கர்வ பீஜேன. ஸோ மதுரஸ்மிதேனா, தேவியோட புன்சிரிப்பு, அப்படி இனிமையான இந்த புன்சிரிப்பை பற்றியே ஒரு 500 ஸ்லோகம் பின்னாடி வருது.
ஸோ மதுரஸ்மிதேன அப்படி புன்சிரிப்பு அப்படி மதுரமாக இருக்குது. மாம்சல குச்சபார மந்த கமனி, அவளுடைய நடை எப்படி இருக்குது, கமனம்னா நடை, அவளோட நடை அழகு எப்படி இருக்குன்னா மாம்சல குச்சபாரன்னு மாமிசம் நிறைய இருக்குன்னு பருத்த குச்சபாரம் ஸ்தனபாரங்கள். ஸோ மார்பங்களுடைய பாரத்தினால ஃப்ளெஷ்ஷியாக இருக்கக்கூடிய மாம்சம் நிறைந்த அந்த குச்சபாரத்தினால மந்த கமனி மெதுவாக நடக்கிறான். இந்த பாரத்தை தூக்கி நடக்க முடியலையா தேவி, அப்படி மெதுவாக அப்படி அண்ணன் நடை நடக்கிறான்னு சொல்ல மாட்டோமா, அது மாதிரி மெதுவாக நடக்கிறாள். அப்படிப்பட்ட கமனத்தினால காஞ்சி மத்தியே, காஞ்சிபுரத்தின் நடுவில் நடுநாயகமாக அப்படி வீற்றிருக்கிறாள் அவள். மனசிஜ சாம்ராஜ்ய கர்வ பீஜேன, மனசிஜன யாரு, மனதில் பிறந்தவர், விஷ்ணுவுடைய மனதில் பிறந்தவர் மனசிஜன் என்று சொல்லக்கூடிய மன்மதன். ஸோ விஷ்ணுவுடைய மனசிலே பிறந்ததுனால அவனுக்கு மனசிஜன் அப்படின்னு பேர், மனசில் பிறந்தவர்ங்கிற அர்த்தத்தோட. ஸோ அப்படி காமனுடைய சாம்ராஜ்யம், காமனுடைய சாம்ராஜ்யம் என்னது, ஸ்ருங்காரம். எல்லாரையும் சிங்காரத்துக்கு ஆட்படுத்தி வச்சுட்டு ஒரு அம்பை விட்டு அறிவர், அவ்வளோதான், அப்படியே லவ் ஆகிடும். அந்த மாதிரி அவருடைய சாம்ராஜ்யம் அப்படின்னா ஸ்ருங்கார சாம்ராஜ்யம், சாம்ராஜ்ய கர்வ பீஜேன. ஸோ அதுக்கு காரணம் அந்த கர்வ பீஜம், அவனுக்கு ஒரு சிங்கார ரசம், நான் தான் எல்லாரையும் சிங்காரத்துக்கு ஆட்படுத்துவேன், ஆகப்பட்ட சிவனுக்கே ஒரு சிங்காரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு கிளம்பினவன் அவன். அப்புறம் தேவியோட ஒரு கருணை பார்வை கிடச்சிது, அதுலேருந்து அவன் சிங்கார சாம்ராஜ்யத்துக்கு தலைவன் ஆயிட்டான். ஸோ அப்படிப்பட்ட அந்த கர்வம் அவனுக்கு ஏற்பட்ட காரணம் பீஜம் யார், தேவி. அந்த சிங்கார சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி கொடுத்தவள் தேவி. ஸோ பீஜம், அவள் தான் ஆதி பீஜமாக, அந்த மன்மதனுடைய ஆதி பீஜமாக அவளுடைய காரியத்துக்கு பின்னாடி நிற்கிறாள். ஸோ அப்படிப்பட்ட அந்த தேவியோட மனோமே ரமத்தே, அந்த தேவியில் என்னுடைய மனசாகப்பட்டது ரமிக்கிறது, ரொம்ப ஆனந்தமாக நான் ரமிச்சுன்னு இருக்கேன் இந்த தேவியை பார்த்துன்னு சொல்கிறார் மூகர். மதுரஸ்மிதேன ரமதே மாம்சல குச்சபார மந்த கமனேன மத்யே காஞ்சி மனோமே மனசிஜ சாம்ராஜ்ய கர்வ பீஜேன தரணிமயீம் பவனமயீம் ககன தகன ஹோத்ருமயீம் அம்புமயீம் இந்துமயீம் அம்பாம் அனுகம்பம் ஆதிமாம் ஈக்ஷே. இப்போ அஷ்டமூர்த்தியாக சொல்கிறார் தேவியை. இப்போ சிவனுக்கு அஷ்டமூர்த்தின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, பஞ்சபூதங்கள் 5, அதுக்கப்புறம் சந்திரன் சூரியன், அதுக்கப்புறம் இது யஜமான்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் தலைவனாக அப்படி இருக்கக்கூடியவராக யஜமான் ஸ்வரூபம், அப்படி 8 மூர்த்தி அஷ்டமூர்த்தியாக சொல்லுவோம் நம்ம. அதே தேவி அவருடைய பாதி தானே, அர்த்தாங்கினி தானே, அதனால அவளும் அஷ்டமூர்த்தின்னு விட்டாருங்க. தரணிமயி, பூமிமயமாக, பூமி வடிவமாக. ஸோ பூமி அந்த பஞ்சபூதம் வருது. தரணின்னு சொன்னால் சூரியன், தரணி அப்படின்னா சூரியன். ஸோ சூரியனாகவும் பூமியாகவும், பவனமயீம், பவனன காற்று, ஸோ காற்றாகவும், ககன ஆகாசம், தகன அக்னி எரிக்கக்கூடியது, தகனம்னா எரிக்கிறது. ஸோ தகனமயீம், ஸோ அக்னியாக, ஹோத்ருமயீம், ஹோத்தான்னா எஜமான். ஸோ யாகத்தில் அந்த ஃபுல்லாக எஜமான் வந்து அந்த இதை விடுவார்லையா, ஆசை எஜமானசேன்னு சொல்லிட்டு தான் அந்த ரித்விக்கெல்லாம் விடுவா. அந்த கவிசை கொடுக்குறோச்சையோ இல்லை நெய்யை விடுறோச்சே, அந்த ஹோத்தாவாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் எஜமானுக்கு தான் அந்த உரிமை உண்டு. ஸோ அப்படி எஜமான் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அம்புமயீம், தண்ணி. ஸோ பஞ்சபூதத்தில் ஒன்று தண்ணி, அம்புன்னா தண்ணி. இந்துமயீம், சந்திரன். அப்போ சூரியனை சொல்லிட்டார், இங்கே சந்திரன் சொல்லிட்டார். அம்பாம், இப்படி 8 அஷ்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய அம்பா, அந்த உள்ளும் புறமும் இருக்கக்கூடியவள்னால தான் அம்பான்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அந்தக பன பகிகி. ஸோ உள்ளும் புறமாக எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த அம்மாவை ஜனனியை அனுகம்பம், கம்பாநதி கரையில், அனுகம்பம்னா நியர்பைன்னு அர்த்தம். கம்பாநதி. ஸோ அனுகம்பம், அந்த கம்பாநதி கரையில், அந்த காஞ்சிபுரத்தில் ஆதிமாம், முதலாக அந்த ஆதி உருவமான அந்த காமாட்சியை ஈக்ஷே, நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். தரணிமயீம் பவனமயீம் ககன தகன ஹோத்ருமயீம் அம்புமயீம் இந்துமயீம் அம்பாம் அனுகம்பம் ஆதிமாம் ஈக்ஷே. दीनस्थिति मुनिहृदये ध्यानस्तिमितं तपस्यतुपकम्पं पीनस्तनभरमीटे मीनध्वजतन्त्रपरमतात्पर्यम्. முனிஹிருதயே லீனஸ்திதி, முனிவர்களுடைய ஹிருதயத்தில் லீனமாக லயமாக உட்காண்டிருக்கா. அந்த நிலைமை, ஸ்திதினது நிலை.
ஸோ அவளுடைய நிலை என்னன்னு சொன்னால் எங்கே போய் தேடலாம் தேவியை பார்த்தோம்னா முனிவர்களோட ஹிருதயத்தில் போய் தேடினா தேவி அங்கே உட்காந்துருப்பலாம். அது மாதிரி முனிவருடைய ஹிருதயத்தில் லயமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை உடையவள். தியானஸ்திமிதம், தியானத்திலே இருக்கா. என்ன, சிவனை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா தேவி. ஸோ அப்படி ஸ்டடியாக தியானத்தில் இருக்கக்கூடியவள், அப்படியே சிவனோட தியானத்திலேயே எப்பொழுதும் இருக்கக்கூடியவள். ஸ்திமிதம், ஸ்திமிதம்னு என்னது, ஸ்டாண்ட் ஸ்டில், அப்படி ஸ்டில்லாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் ஸ்திமிதம்னு பேர், தூண் மாதிரி. அப்படியே அந்த மாதிரி தியானத்தில் ஸ்டடியாக இருக்கக்கூடியவள். தபஸ்யத் உபகம்பம், கம்பாநதி கரையில் அவள் தபஸ் பண்ணி கொண்டிருக்காள். சிவனை நோக்கி அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா அவரை அடையிறதுக்காக. பீனஸ்தனபரம், குண்டு, பீனன குண்டு, ஸ்தனபாரம், அவளுடைய குச்சபரத்தை எப்போ அடிக்கடி சொல்கிறார் அவர். அந்த ஸ்தனபாரங்கள் பீனமாக குண்டாக இருக்கக்கூடியவளை ஈடே, ஈடே ஈழே எல்லாம் ஒரே அர்த்தம் தான். போற்றுகிறேன், நான் அவளை போற்றுகிறேன். மீனத்வஜ தந்திர பரம தாத்பரியம், இவளுடைய தாத்பரியம் என்னது, உள்ளபடி சொல்லணுமான இவளுடைய தாத்பரியம்னு சொன்னாலே இந்த எசன்ஸ்னு அர்த்தம். ஸோ ஒரு எசன்ஸ் என்ன, இவளுடைய எசன்ஸ் என்னன்னு பார்த்தா மீனத்வஜ தந்திர பரம தாத்பரியம். அதாவது மீனத்வஜன் யார், மீன் கொடியை உடைய மன்மதன், மன்மதனோட கொடி மீன் கொடி. ஸோ மீன் கொடியை உடைய அந்த மன்மதனுடைய தந்திரம் என்னது, அவருடைய ஆகம தந்திரம் ஸ்ருங்கார ரசம். ஸோ ஸ்ருங்காரம் தான் அவருடைய தந்திரம். ஸோ அந்த அவருடைய ஃபிலாசபி, தந்திரம்னு ஃபிலாசபி. ஸோ மீனத்வஜனுடைய ஃபிலாசபி ஆகப்பட்ட ஆகம தந்திரமாகப்பட்ட அந்த ஸ்ருங்கார ரசத்துடைய எசன்ஸாக தேவி அங்கே உட்காந்துருக்கான்ட்டார். लीनस्थिति मुनि हृदये ध्याननिमित्तं तपस्यतुपकम्बं पीनस्तन परमीडे लीनध्वज तंत्र परमतात्पर्यम्. स्तन भर बा, नालाவது बा. श्वेता मन्त्रहसिते शाता मध्ये च वाङ्मनो अतीता शीतालोचनपाते स्फीता कुचसीम्नि शाश्वती माता. मन्त्रहसिते, मंत्र अल्ल मंतर, सेकंड था. ओके. सो மந்தரஹசிதே ஸ்வேதா, மந்தரன்னா கடையிறதுன்னு அர்த்தம். ஸோ மந்தரம் பண்ணுறதுன்னா மனசை கடையக்கூடியது. எப்படி, ஸ்வேதா ஹசிதே, அவளோட புன்சிரிப்பு, அவள் சிரிக்கிற வச்ச பார்த்தா மனசு அப்படியே ஈடுபட்டு விடுறது, மனசு அப்படியே ஆர்வமாக அவகிட்டே போயிடுறதான். அப்படி மந்தரஹசிதே, மனசை கடையக்கூடிய அளவுக்கு அவளுடைய புன்சிரிப்பு. ஸ்வேதா, வெள்ளவெளேர்ன புன்சிரிப்பு, அவளுடைய இந்த பல்லெல்லாம் காட்டி அப்படி வர வச்சா வெளியில் ஒளிமயமாக வரதான் அந்த புன்சிரிப்பு. ஸோ ஷாதா மத்தியன்னு சொன்னால், ஷாத்தான்னு சொன்னால் கட்டுன இடை வந்து சிறுத்து இருக்குன்னு அர்த்தம். சிற்றிடை அது ஷாதா மத்திய, மத்தியன நடுபாகம், சென்டர், இடை சிறுத்துன்னு அர்த்தம். மாதா மத்தியன்னு சொன்னால் காஞ்சிபுரம் சென்டரில் மாதாவாக, அம்மாவாக, ஜனனியாக அங்கே உட்காண்டிருக்கா, மாதா மத்தியே. ஸோ மாதா மத்தியன்னு வாசிக்கலாம், ஷாத்தா மத்தியன்னு வாசிக்கலாம், அதான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காவா. ஸோ வாங்மனோ அதீதா, வாக்கிற்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவள். வாக்கினால் அவளை வர்ணிக்க முடியாது, மனசினால் அவளை நினச்சி பார்த்து இன்னார் இந்நேர்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட அதீதம் தாண்டியவள். லோச்சன பாத்தே ஷீதா, அவள் கண் அப்படியே போட்டான்னு வச்சுக்கோ, நம்ம கடைக்கண் பார்வையால் நம்மளை பார்க்குறான்னு சொன்னால், பார்த்தோன்னா விழுது, கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழுந்தா அது எப்படி இருக்குது, ஷீதா, குளிர்ச்சியாக இருக்குது. தேவியோட பார்வை நம்மளை அப்படியே குளிர வைக்கிறது, ஆனந்தத்தை தரது. ஸ்வீதா குச்சசீம்னி, ஒரு இடத்துலையும் குச்சசீம்னி வந்துடுது. ஸோ அந்த ஸ்தன பாரங்களில் பல்காக இருக்காளாம். ஸ்வீதான்னு பல்கா பாரமாக இருக்கக்கூடியவள். சாஸ்வதி மாதா, எப்பொழுதும் இருக்கக்கூடிய, சாஸ்வதமாக சனாதனமாக இருக்கக்கூடிய அந்த அம்பா காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி விளங்கின்னு இருக்கா. श्वेता मन्तरहसिते माता मध्ये च वाङ्मनो अतीता शीतालोचनपाते सीता कुचसीम्नि शाश्वती माता. पुरतः कदानुकरैव पुरवैरिविमर्द पुलकित अङ्गलताम् उदतीं काञ्चीदेशं पुष्पायुधवीर्यसरसपरिपाटीम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.